நம்ம நாட்டுல பல மக்கள் இருக்காங்க, ஏழையா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறாங்க, டாக்டர் மேல ஹாஸ்பிட்டல் மேல உள்ள நம்பிக்கையை இழக்கிறாங்க. அவங்க உங்களை தேடி வராங்க. இங்க அதுக்கான குணம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. சில குழந்தைக்கு பேச வராது, சில குழந்தைக்கு நடக்க வராது. அவங்க நம்பிக்கையோட உங்களை தேடி வர்றதா நானும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உங்களை தேடி வந்தா ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்குதே. வரவங்க எல்லாருமே நம்பிக்கையோட வராங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்க டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கிறாங்க. இல்ல வேற எங்கேயாவது ஏமாந்தோ வந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என் தர்பாரை தேடி வரவங்க யாரும் திரும்பி ஏமாந்து போக மாட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு போறதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நம்பிக்கையோட அவங்க திரும்பி போறாங்கன்னா அதுல என்ன தவறு இருக்கு அதை சொல்லுங்க. காசு கொடுக்க வேணாம், தட்சிணை கொடுக்க வேணாம், எதுவும் பண்ணாம அனுமன் கூட அவங்க சேர்றாங்கன்னா, அதுவும் கடவுள் கூட அவங்க சேர்றாங்கன்னா, 4 நாள்ல நீ சாக போறேன்னு டாக்டர் சொல்லி அவங்க என்ன தேடி இங்க வராங்கன்னா, நம்பிக்கையோட பாகேஸ்வர தாம் வந்த உடனே வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு தனி நம்பிக்கையே வளருது. அந்த சந்தோஷம் அவங்க முகத்துல தெரியுதுன்னா அதை ஏன் நீங்க தப்பா பாக்குறீங்க? அப்படிலாம் இல்ல. வாகேஸ்வரதாம் வந்தா மக்கள் குணமாகறாங்கன்னா அப்ப நீங்க எதுக்காக கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதை தான் நான் சொல்றேன். மருந்து ஆசீர்வாதம் ரெண்டும் தேவை. நான் ஒன்னும் டாக்டருக்கு எதிரா இல்லையே. நானும் கேட்ட அவங்கள உடனே நீங்க மருந்துன்னு ஆட் பண்ணிட்டீங்க. இல்ல, பாகேஸ்வர் தாம்ல ஹாஸ்பிட்டலே இருக்கு. அதுவும் கோவிலுக்கு எதிரவே இருக்கு. அங்க கிராம பஞ்சாயத்து ஆபீஸும் இருக்கு. அங்க ஆயுர்வேதிக் மருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். மருந்து வாங்கி சாப்பிடுங்க. குணமாகலையா நேரா தர்பாருக்குள்ள வந்து என் முன்னாடி நில்லுங்க. அங்க கோவில் இருக்கு. 2 வேலை செஞ்சதுன்னா நல்ல